Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வேலூர் மாவட்டம் பசுவநாயணிக்குப்பம் கல்குவாரியில் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சிறுவனின் உடல் 13 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டது. 12 ஆண்டாக பயன்பாடற்று கிடந்த கல்குவாரியில் 60 அடி ஆழத்திற்கு தேங்கி கிடந்த தண்ணீரில் குளிக்க சென்ற பட்டுவான்பட்டியை சேர்ந்த 13 வயது சிறுவன் கிஷோர் நேற்று பிற்பகலில் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தீயணைப்பு வீரர்களின் 7 மணி நேர முயற்சியில் உடல் கிடைக்காத நிலையில் உறவினர்களின் சாலை மறியல் போராட்டத்துக்கு பின்னர் அரக்கோணம் தேசிய பேரிடர் மேலாண்மை வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். நீரில் மூழ்கும் தனித்துவ பயிற்சி பெற்ற வீரர் 15 நிமிடத்தில் சிறுவனின் உடலை மீட்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மருதிப்பட்டியில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்ட கண்மாய்களில் கோடை காலங்களில் தண்ணீர் வற்றும் சமயத்தில் அநேக கிராமங்களில் உள்ளூர் பொதுமக்கள் மீன்பிடிப்பதை திருவிழாவாகவே கொண்டாடி வருகின்றனர். சுற்றுப்புற கிராமத்தினரையும் அழைத்து இதில் பங்கேற்க வைப்பதால் கிராம ஒற்றுமைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இத்திருவிழா திகழ்கிறது. இதில் மருதிப்பட்டி, அரளிப்பட்டி, திருக்காலப்பட்டி, கோவில்பட்டி, சூரக்குடி ஆகிய கிராமங்களை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். இதில் கெளுத்தி, ஜிலேபி, குரவை, சல்லிக்கொண்டை ஆகிய மீன்கள் அதிக அளவில் கிடைத்தன. சேலம் மாவட்டம் மேட்டூரில் காடையம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வீணாக வெளியேறியது. தகவல் அறிந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மின்மோட்டாரை நிறுத்தி தண்ணீர் வெளியேறுவதை தடுத்தனர். குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ராட்சத குடிநீர் குழாய் பழுதடைந்து காணப்படுவதால் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே எல் பயிரை இயந்திரம் கொண்டு அழித்து தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். குடியநல்லூர் புதுத்தெருவை சேர்ந்த அம்சவல்லி தனது தாயார் பூங்காவனத்துடன் வசித்து வருகிறார். அவருக்கு சொந்தமான 3.5 ஏக்கர் நிலத்தில் எல் விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் அந்த இடம் தங்களுக்கு உரியது என சிலர் போலி பத்திரம் தயாரித்து அம்சவல்லி மற்றும் அவருடைய தாயாரை கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. அவர்கள் இயந்திரம் கொண்டு எல் பயிரை அழித்ததாகவும் தட்டி கேட்ட தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் விவசாயி அம்சவல்லி குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சையில் இரவு முழுவதும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். பழைய பேருந்து நிலையம் அருகே வெளிமாவட்ட, வெளிமாநில மற்றும் உள்ளூர் பதிவெண் கொண்ட அனைத்து 4 சக்கர மற்றும் 2 சக்கர வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகு அனுப்பப்பட்டன. வாகனங்களில் சட்டவிரோதமாக ஆயுதங்களோ அல்லது வேறு ஏதேனும் பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றனவா என்றும் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், எங்கே செல்கிறார்கள் என்பதை கேட்டும் அனுப்பினர். 58வது ஆண்டுக்கான நாச்சிமுத்து கோப்பை கூடைப்பந்து போட்டி மற்றும் 22வது ஆண்டு பெண்களுக்கான CRI கோப்பை அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகின்றது. இப்போட்டிகளில் அகில இந்திய அளவில் முன்னணியில் உள்ள 8 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் அணிகள் கலந்து கொண்டுள்ளன. இப்போட்டிகள் இன்று முதல் 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. சனிக்கிழமை மாலை நடைபெற்ற அரையிறுதி போட்டிகளில் ஆண்கள் பிரிவில் இந்திய விமானப்படை அணி, இந்தியன் வங்கி அணி மற்றும் பெண்கள் பிரிவில் கேரள மாநில மின்சார வாரியம், தென்மேற்கு ரயில்வே அணிகள் தகுதி பெற்றுள்ளன. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள மடப்புரம் ஊராட்சியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருக்குவளை துணைமின் நிலையத்திலிருந்து வாழக்கரை, மடப்புரம், வளிவளம், சாட்டியக்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மடப்புரம் ஊராட்சிக்குட்பட்ட களத்திரல்கரை பிள்ளையார் கோவில் தெருவில் இரவு நேரங்களில் திடீர் மின்வெட்டு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மின்வாரிய ஊழியர்களுக்கு போன் செய்தாலும் உரிய பதில் கிடைக்கவில்லை என்றும் இதனால் விடிய விடிய மின்சாரம் இல்லாமல் தவித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ஜவுளிக்கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனம் கொள்ளைப்போன விவகாரத்தில் CCTV காட்சிகள் கிடைத்தும் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர்.
கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் கீழையூர் பகுதியில் RX 100 இருசக்கர வாகனம் காணாமல் போயுள்ளது. இதேபோல் திருக்கோவிலூர் வடக்கு வீதியில் உள்ள ஜவுளிக்கடை ஒன்றின் முன்பு நிறுத்தப்பட்ட பைக்கையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்த வீடியோ கிடைத்தும் கொள்ளையர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அங்குள்ள பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு புதிதாக ஸ்மார்ட் பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இதனால் அதன் அருகே தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கழிவறை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்று பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. மேற்கூரை இடிந்து கீழே இருந்த படுக்கையில் விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. அந்த கட்டடத்தை 6 மாதத்திற்கு முன்பே பொதுப்பணித்துறையினர் ஆய்வு செய்து அது பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல என சான்றிதழ்கள் வழங்கியுள்ளனர். இருப்பினும் தொடர்ந்து அந்த கட்டிடத்தில் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தில் செயல்பட்டு வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திட்பரப்பு அருவியில் கட்டுப்பாடுகளுடன் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் கொட்டி தீர்த்து வந்த கனமழையின் தாக்கம் இன்னும் குறையவில்லை. இதனால் கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதால் திட்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. எனவே பாதுகாப்பு கருதி தண்ணீர் குறைவாக விழும் பகுதிகளில் மட்டும் குளிக்க திட்பரப்பு பேரூராட்சி அனுமதி வழங்கியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சருகவளையப்பட்டி வீரகாளியம்மன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட அடைக்கன் கண்மாயில், வடக்கு வளையப்பட்டி, அரியர்பட்டி, கீழவளவு வெள்ளவூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் கச்சா, ஊத்தாக்கூடை மற்றும் வலைகளை வைத்து நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். இதில் கட்லா, கெளுத்தி, ஜிலேபி, விரால் உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் அதிக அளவு கிடைத்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகை வருவதை முன்னிட்டு இன்று ஒரே நாளில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக வந்திருந்தது. இதில் ஆடுகளின் எடைகளுக்கு ஏற்ப 5000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விலை அதிகரித்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள வசந்தன்கோ ஷோரூமில் வாடிக்கையாளர்களுக்கு பரிசாக வழங்க வைத்திருந்த தங்க காயின், வெள்ளிக்காயின் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சந்தர்பேட்டை பெரணாம்பட்டு ரோடு பகுதியில் வசந்தன்கோ கடை செயல்பட்டு வருகிறது. நேற்று கடையை ஊழியர்கள் வழக்கம் போல் திறந்துள்ளனர். அப்போது பீரோ திறக்கப்பட்டு பொருட்கள் அலங்கோலமாக இருந்துள்ளது. இதில் இருந்த 93,443 ரூபாயும், வாடிக்கையாளர்களுக்கு பரிசாக வழங்க வைத்திருந்த 16 தங்க நாணயங்களும் 40 வெள்ளி நாணயங்களும் திருடு போயிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரை அடுத்து CCTV காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரின் மீது கார் மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். கோவை ராமநாதபுரம் ஆட்டோ ஸ்டாண்ட் பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் 5 பேர் நீலகிரிக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அதிகாலையில் அவர்களது கார் மேட்டுப்பாளையம் காரமடை சாலையில் சென்று கொண்டிருந்த போது நடுவே உள்ள தடுப்பு சுவரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பைக் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் குழந்தைகள் கண்முன்னே தந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜீவ் நகரை சேர்ந்த சென்ட்ரிங் தொழிலாளி சோனமுத்து தனது 3 மகள்களை அழைத்துக் கொண்டு அம்பனேரி கிராமத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். மேலக்கண்டமங்கலம் பகுதியில் பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் பைக் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே சோனமுத்து உயிரிழந்த நிலையில் 3 மகள்களும் காயங்களுடன் உயிர் தப்பினர். திருச்சுழி போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகள் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். இடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஹக்கி மற்றும் தெலுங்குபாளையம் புதூர் பகுதியைச் சேர்ந்த தனஞ்சயன் ஆகியோர் கஞ்சா விற்பனை செய்ததாக வழக்கு பதிந்து போலீசார் சிறையில் அடைத்தனர். இவர்கள் தொடர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதை அறிந்து
கோவை மாநகர் தெற்கு சரக உதவி கமிஷனர் அஜய் தங்கம் பரிந்துரையின் பேரில் கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் உத்தரவின்படி இருவரையும் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஏற்கனவே கோவை மத்திய சிறையில் உள்ளதால் உத்தரவின் நகல் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 100 ஆண்டு பழமையான புளிய மரம் நெருப்பு பற்றி எரிந்ததை தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி அணைத்தனர். மையம்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான புளியந்தோப்பில் உள்ள 100 ஆண்டுகள் பழமையான புளிய மரத்தில் மைய பகுதியிலிருந்து புகை வெளியான சிறிது நேரத்திலேயே தீ மளமளவென பற்றி எறியத் தொடங்கியது. தகவலின் பேரில் அங்கு வந்த நத்தம் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து அரை மணி நேரம் போராட்டத்திற்கு பின் மேலும் தீ பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து நத்தம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கொக்கேரி கிராமத்தில் உள்ள சிவகாம சுந்தரி சமேத நடராசர் சபை ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி கோஷம் எழுப்பினர். குடமுழுக்கை ஒட்டி கடந்த 30ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கிய நிலையில் இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைக்கு பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் கலசத்தை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து கோவில் விமானத்தில் ஊற்றி குடமுழுக்கு செய்து வைத்தனர். குடமுழுக்கை முன்னிட்டு கொக்கேரி கிராமமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. திருவாரூர் காகிதகார தெருவில் அமைந்துள்ள சீதலாதேவி மாரியம்மன் ஆலயத்தின் வைகாசி பெருவிழாவில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடந்த 25ஆம் தேதி இங்கு வைகாசி பெருவிழா கொடியேற்றப்பட்டு தினம்தோறும் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று வந்தனர். இந்த நிலையில் விழாவின் 8ஆம் நாளான இன்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானோர் மஞ்சள் ஆடை அணிந்து கமலாலய திருக்குளத்தில் இருந்து பால்குடம் ஏந்தி 4 வீதிகளிலும் வலம் வந்து சீதலாதேவி மாரியம்மனுக்கு பாலை அபிஷேகம் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் நடராஜன் பிள்ளை சாவடி கிராமத்தில் உள்ள ஞான விநாயகர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பத்ரகாளி அம்மன் கோவில்களில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று 4ஆம் காலை யாகசாலை பூஜைக்கு பின்னர் கடங்கள் புறப்பட்டு மேலவாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து கும்ப கலசத்தை அடைந்தது. முதலில் ஞான விநாயகர் கோவிலிலும் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் பத்ரகாளியம்மன் கோவிலிலும் கலசங்களில் புனித ஊர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. குடமுழுக்கில் தர்மபுர ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வீரமங்கலம் கீழ்காத்தி கிராமத்தில் காதமரவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் உற்சாகத்துடன் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளருக்கு ரொக்கமும் வெள்ளி நாணயமும் பரிசாக வழங்கப்பட்டது. மாட்டு வண்டி போட்டியை சாலையின் இருபுறமும் குவிந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து உற்சாகமூட்டினர். மூன்றாவதாக பள்ளத்தீவுகள் பால் நினைவாக JPK பிரதர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர் காப்புக்காடு வனப்பகுதியில் இருசக்கர வாகனம் மற்றும் 20 நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ரகசிய தகவலின் பேரில் இங்குள்ள மலை அடிவாரத்திற்கு சென்ற வடபொன் பரப்பி போலீசார் அந்த பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருடு போனது உட்பட 3 மோட்டார் சைக்கிள்கள் நிற்பதை கைப்பற்றினர். சோதனையிட்டபோது அவற்றில் வேட்டைக்கு பயன்படுத்தப்படும் நாட்டு வெடிகுண்டுகள் 20 இருப்பதை கண்டுபிடித்து அவற்றையும் பறிமுதல் செய்தனர். மேலும் போலீசாரை பார்த்ததும் பைக்குகளில் வந்து தப்பிச் சென்ற 3 இளைஞர்களையும் அவர்கள் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரியில் வைகாசி விசாக தேர் திருவிழா கொடியேற்றும் நிகழ்ச்சி பக்தர்கள் பங்கேற்புடன் கோலாகலமாக நடைபெற்றது. 10 நாட்கள் வைகாசி விசாகவுக்காக இன்று காலையில் உச்சி கணபதி மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிகளுக்கு பால், இளநீர், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், திருமஞ்சள் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் வேத பண்டிதர்கள் கருவறை வெளியே இருக்கும் தங்கத்தாலான கொடிமரத்திற்கு சிறப்பு யாகசாலை பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனைக்கு பின்னர் பாலமுருகனடிமை சுவாமிகள் தலைமையில் தங்க கொடிமரத்தில் முருகப்பெருமானின் உருவம் பதித்த கொடியேற்றப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கெட்டிக்கம்பை பகுதியில் பகல் மற்றும் இரவு நேரத்தில் சாலையில் உலாவந்த 2 பெரிய கரடியால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் சர்வசாதாரணமாக நடமாடும் நிலையில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் கரடிகள் உலாவந்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் வனத்துறையினர் சுற்றித் திரியும் கரடிகளை கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வாலராஜகாப்பட்டி கள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள அங்காள ஈஸ்வரி பெருமாள் சோமாவீரன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 14 ஆண்டுகளுக்கு திருப்பணிகள் நடைபெற்று நடத்தப்பட்ட குடமுழுக்கில் யாகசாலை பூஜைகள் வைக்கப்பட்டிருந்த புனித தீர்த்த கலசங்களை சிவாச்சாரியர்கள் கோவிலின் விமானத்தில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கிராம மக்கள் பக்தி பெருக்குடன் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு புனித தீர்த்தமும் பூஜை மலர்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் தேவட்டிப்பட்டியில் டீக்கடையை அடித்து நொறுக்கிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மூக்கனூர் பகுதியைச் சேர்ந்த சஞ்சீவி ரெட்டி நேற்று முன்தினம் இரவு தேவட்டிப்பட்டி காவல் நிலையம் அருகே உள்ள டீக்கடையில் சிகரெட் வாங்க சென்றபோது பூசாரிப்பட்டி இந்திரா நகரை சேர்ந்த நாகராஜ், ராம், செல்லதுரை ஆகிய 3 அவரை தகாத வார்த்தைகளால் திட்டி சோடா பாட்டில் மற்றும் ஹெல்மெட் எடுத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் கடையையும் சேதப்படுத்தியுள்ளனர். படுகாயமடைந்து ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சஞ்சீவி ரெட்டி அளித்த புகாரின் பேரில் தீவட்டிப்பட்டி போலீசார் 3 கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சிறுமியையும் உறவினரையும் தாக்கிய கும்பல் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாடிமுத்து நகரை சேர்ந்த ஐயப்பனுக்கும் அதே தெருவை சேர்ந்த மயில் வாகனுக்கும் நிலத்தகராறு இருந்துள்ளது. இந்த நிலையில் ஐயப்பன் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு சென்றபோது மகிழ்வாகனன் தனது ஆட்களுடன் ஐயப்பன் வீட்டிற்கு வந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஐயப்பனின் மகள் கோகிலா, ஐயப்பனின் அண்ணன் மற்றும் அண்ணியையும் அவர் தாக்கியுள்ளார். காயமடைந்த சிறுமி உட்பட 3 மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற நிலையில்
புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கண்டிப்பு சாகுபடிக்காக பேச்சிப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கோதையாறு மாவட்டம் பட்டினங்கால் பாசன திட்ட பகுதிக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கன்னிப்பு சாகுபடிக்கு பேச்சிப்பாறை இணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் மீனா தண்ணீர் பாயும் பதகுகளை திறந்து வைத்தார். இந்த நீர் திறப்பின் மூலம் 79,000 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகள், விவசாய சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலி அம்மாளின் 135வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி கடலூர் முதுநகர் பூங்காவில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அரசு தரப்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் பாஜகவினர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினரும் பொதுநல அமைப்பினரும் அஞ்சலி அம்மாளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தாவேக்கவினர் 250க்கும் மேற்பட்டோர் முதுநகர் ரயில் நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்ததுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் 6 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். கடந்த சில தினங்களாக சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தங்காடு, தூவான மலைப்பகுதிகளில் மழை பெய்து அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் 6 நாட்கள் தடை விதித்திருந்தனர். 7வது நாளான இன்றும் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் குளித்துவிட்டு மகிழ்ந்து செல்கின்றனர். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.